கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நல்ல நாளிலே மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே என் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆத்தும நங்குரம் ஊழியங்கள் நெய்வேலியிலிருந்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். குறிப்பாக ஜீசஸ் த கிங் JTK டெலிவிஷன் நேயர்கள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் ஸ்தோத்திரங்கள். பலமான ஊழியத்தை கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற இந்த JTK நிறுவனத்திற்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். ஜெபங்களில் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்களை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென். அதோடு கூட மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்தும நங்குரம் ஊழியங்கள் மூலமாக ஆத்தும நங்குரம் என்னும் 2 மாத இதழ் பத்திரிகை ஒன்று அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டு வருகிறது. அநேகர் அதை பயன்படுத்தி வருகிறீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றும் நான் தேவனுக்குள் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை புதிதாக உங்களுக்கு அந்த பத்திரிகை வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல் வாஞ்சியம் விருப்பமுள்ள அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் அதை எங்களிடத்தில் உங்கள் விலாசங்களை தெரியப்படுத்துவீர்களானால் உங்களுக்கு இலவசமாக நாங்கள் அதை அனுப்பி வைப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கீழே தெரிகிற எண்களுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு பத்திரிகை இலவசமாக நாங்கள் அனுப்பி வைப்போம். அதோடு கூட மாத்திரமல்ல, பேசப்பட்டிருக்கிற ஒளிபரப்பப்பட்ட எல்லா வீடியோ நிகழ்ச்சிகளையும் நான் பார்க்க வேண்டும் என்றால் JTK டிவியுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஆத்தும நங்குரம் நெய்வேலி என்ற ஒரு யூடியூப் சேனலும் நாம் வைத்திருக்கிறோம். அதிலும் இந்த எல்லா செய்திகளும் அதிலே ஒளிபரப்பப்படுகிறது. தேவ பிள்ளைகள் நீங்கள் இதை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியில பலமுள்ளவர்களாய் இணைந்து செயல்படுவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட நாம் சென்ற நாளிலே நாம் பார்த்த கர்த்தருடைய வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின 1வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, எவரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிற அந்த பிசாசானவனை குறித்து, சிங்கத்தை போல வகை தேடி சுற்றித் திரிகிற அந்த பிசாசானவனை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய சிம்சோனா இருக்கலாம், இல்லை என்றால் தாவீதாக இருக்கலாம், இல்லை என்றால் பெனாயாவாக இருக்கலாம். இந்த சிங்கங்களை கொழித்து எறிந்து கொன்று போட்ட காரியங்களை குறித்து நாம் விரிவாக பார்த்தோம். சிம்சோன் தன்னுடைய தரிசனத்தில், தன்னுடைய ஓட்டத்தில், தன்னுடைய ஊழியத்தில் எதிர்த்து நின்ற, கர்த்தருடைய செயல்பாடுகளுக்குள்ள எதிர்த்து நின்ற சத்துருவை கொன்று போட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக தாவீதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, தனக்குரியவைகளிலே தனக்கு உண்டானவைகளிலிருந்து சத்துரு எதையாவது அபகரிக்க நினைத்தானால் அவனையும் அவர் கொன்று போட்டார் என்று சொல்லி தாவீதை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவதாக சத்ருவானவன் தேசத்திலே பட்டணத்திலே ஆளுகை செய்கிற 2 வலிமையான மோவாபிய சிங்கங்களாகிய வேசித்தனத்தையும் தேவர்களுக்கிட்ட பலிகளை புசிக்கும்படி அழைத்த சத்ருவின் கிரியைகளையும் அழித்து போட்டதோடு மாத்திரமல்ல, பதிவிரிந்த ரத்தம் சிந்துவதற்கு பதிவிருந்த சத்துருவின் கிரியை ஆகிய மற்றொரு சிங்கத்தையும் அவர் கொன்று போட்டார் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குமான உறவு சத்துருவின் கிரியைகளை முறித்து போடுகிறது, கொன்று போடுகிறது என்று சொல்லி நாம் அறிந்தோம். ஒரு மனிதன் கர்த்தரோடு இருப்பானால், ஒரு மனிதன் கர்த்தரோடு பயணிப்பானால், கர்த்தருடைய நடத்துதலோடு, அவருடைய சித்தத்தோடு, அவருடைய வார்த்தைகளோடு, ஆவியானோடு, பிரசன்னத்தோடு நாம் இணைந்திருந்தோமானால் நிச்சயமாகவே சத்ருவானவன் கொன்றொழிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவன் எவ்வளவு பெரியவனாய் வந்தாலும் சரி, வலிமையான சிங்கங்களாய் வந்தாலும் சரி, கரடியும் சிங்கங்களும் வந்திருந்தாலும் சரி, இல்லை என்றால் எதிர்த்து நின்றாலும் சரி, முழுவதுமாக குழித்தெறிந்து போடுகிறதற்கு கர்த்தர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் பிரதர், மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. பயங்கர ஒரு வைராக்கியங்களுக்குள்ள வந்துருச்சு, சந்தோஷம். ஆனால் அதே நேரம் சற்று நாம் கவனம் இல்லாமல் இருப்போமானால் அதே சிங்கங்கள் நம்மளை வீழ்த்தி விடுகிறதும் சாத்தியமே. கர்த்தருக்கும் நமக்குமான உறவு பலமில்லாமற் போகுமானால், கர்த்தருடைய உறவிலே விரிசல் உண்டாகுமானால், அங்கே சிங்கங்கள் நம்மளை வீழ்த்தி கொன்றொழித்து போடும், நம்மை கொன்றொழித்து விடும் என்று சொல்லிதான் இங்கே நாம் வேதத்தில் இருந்து பார்க்கிறோம். அப்படியானால் சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக, இல்லை என்றால் 2வது பகுதியாக நாம் இந்த வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சிங்கங்கள் கொன்று போட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். போன வாரம் சிங்கங்களை கொன்று போட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தோம். இன்றைக்கு சிங்கங்கள் கொன்று போட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். முதலாவது தேவ பிள்ளைகள் திருப்புங்களேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம். இந்த முழு அதிகாரத்திலையும் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் மிக மிக ஆழமான ஒரு சத்தியம் நிறைந்த ஒரு அதிகாரம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்றீங்களா? கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான ஒரு அற்புதமான அதிகாரம் இது. இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரிந்து போனது சாலமோனுக்கு பின்பதாக. யூதாவும் பென்யமீனும் யூத ராஜ்யம் என்றும், மீதமுள்ள 10 கோத்திரங்களும் இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் பிரிந்து போனது.
இங்கே யூத ராஜ்யத்திலே எருசலேமிலே சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அங்கே இஸ்ரவேலிலே யெரொபெயாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலில் உள்ள அந்த 10 கோத்திரத்தையும் யெரொபெயாம் ஆட்சி செய்த நாட்களிலே அவன் ஒரு சதி திட்டம் ஒன்றை தீட்டுகிறான். ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும்படி எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார்களே, எல்லோரும் யூத ராஜ்யத்தோடு இணைந்து கொள்வார்களோ என்று பயந்து அவன் தானிலும் பெத்தேலிலும் 2 கன்று குட்டிகளை செய்து வைக்கிறான். அதை ஜனங்கள் வணங்குகிறார்கள், அதை ஜனங்கள் வழிபடுகிறார்கள். அதற்கென்று பலிபீடங்களை கட்டுகிறான். அதற்கென்று ஈனமானவர்களை, ஜனத்தின் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக நியமித்துக் கொள்கிறான். தன் மனதில் தோன்றினபடி தனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதுபடியெல்லாம் செய்து கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குகிறான், கர்த்தருக்கு எரிச்சலை உண்டாக்குகிறான். கர்த்தரை விட்டு ஜனங்களை பிரித்து விடுகிறதற்கு இந்த யெரொபெயாம் காரியங்களை செய்து வருகிறான். ஒரு நாள் அப்படியாக அவன் பலிபீடத்துக்கு முன்பதாக நிற்கிற பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். யூதேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி அங்கே வருகிறதை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்த்தோமானால் அதிலே நாம் இப்படியாக வாசிக்க முடியும். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதேயாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து, பெத்தேலில ஒரு கன்றுக்குட்டி, தானிலே ஒரு கன்றுக்குட்டி. இந்த பெத்தேல் கன்றுக்குட்டிக்கு தான் ஒரு பலிபீடம் கட்டி பூஜை செஞ்சிட்டு இருக்கிறார், தூபம் காட்டிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் யூதேயாவிலிருந்து ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி, ஒரு அற்புதமான மனிதன் வருகிறார். அவர் வந்து யெரொபெயாமுக்கு முன்னாடி நின்று கர்ஜிக்கிறார். ராஜாவே, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நீ செய்தபடியால் நீ தூபம் காட்டி கொண்டிருக்கிற இந்த பலிபீடம் வெடித்து சிதற போகிறது. அதே போல இந்த பலிபீடங்களிலே, இந்த கன்றுக்குட்டிகளிலே ஆங்காங்க நீ கட்டி வைத்திருக்க மேடைகள் எல்லாம் இடித்து போடுவதற்கு யூதேயாவிலே யோசியா என்று ஒரு ராஜா பிறப்பான். யோசியா பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த தீர்க்கதரிசின வார்த்தை இந்த தீர்க்கதரிசி பேசுகிறார். வசனமே அப்படிதான் சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதேயாவிலிருந்து வந்த ஒரு கர்த்தருடைய மனுஷன் தான் இந்த தீர்க்கதரிசி. அவன் பேசி கொண்டிருக்கிற பொழுதே அந்த பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டு போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது யெரொபெயாம் அவனை பிடியுங்கள் என்று சொல்லி தன் கையை நீட்டின கையை மடக்க முடியாமல் அப்படியே நின்று போகிறது. யெரொபெயாம் கெஞ்சுகிறான், தீர்க்கதரிசியே, உன் தேவனிடத்தில் எனக்காக விண்ணப்பம் பண்ண, வேண்டிக்கொள். இந்த தீர்க்கதரிசியும் ஜெபிக்கிறார். அவனுடைய கை சீராக மாறுகிறது. இது ஒரு ஆழமான சத்தியம். கர்த்தருக்கு சித்தமானால் அதை இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே அவன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு அவன் திரும்புகிறான். கர்த்தர் அவனோடு ஏற்கனவே பேசி இருந்தார். நீ போகிற வழியிலே நீ வரக்கூடாது, வேறு வழியில் வரணும், ஒரு இடத்திலும் பேசக்கூடாது, ஒரு இடத்திலும் நிற்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் பேசி இருந்தார். இங்கே நாம் பார்க்கலாமே, 9வது வசனத்தை பாருங்க. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று அவனே சொல்லுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் அந்த ஊரில் இருந்த ஒரு கிழவனான தீர்க்கதரிசி ஒருவன் கேள்விப்படுகிறான். இந்த கிழவனான தீர்க்கதரிசி ஒரு வஞ்சகன், ஒரு பொய்யன். புறப்பட்டு போய்கொண்டிருந்த இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எங்கும் நிற்கக்கூடாது, யாரிடத்திலும் எதுவும் பேசக்கூடாது, எதுவும் புசிக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்க, முதலாவதாக இந்த மனிதன் செய்த காரியம் ஒரு மரத்தண்டையில போய் அமர்ந்திருந்தான். விளைவு என்ன தெரியுமா? இந்த கிழவனான தீர்க்கதரிசி அழகாக வந்து சந்திக்கிறார்கள். நீ என்னோடு கூட வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அழைத்த பொழுது இவன் இல்லை இல்லை, நான் எங்கும் தங்குவதில்லை, எங்கும் அப்பம் புசிப்பதில்லை, குடிப்பதில்லை என்று சொல்லி அவன் அங்கேயும் மறுக்கிறான். ஆனாலும் அந்த தீர்க்கதரிசி, அந்த கிழவனான தீர்க்கதரிசி, கர்த்தர் ஏன் கூட பேசி இருக்கிறாரு, கர்த்தர் தான் அவனை அழைத்து வர சொன்னார் என்று அவன் பொய் சொல்லுகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இங்க பாருங்களேன், 18வது வசனத்தை பார்ப்போமா? அதற்கு அவன், உண்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னுடைய சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி செய்த 2வது தவறு பாருங்க. நம்மிடத்துல கர்த்தர் பேசி இருக்கிறார், அப்படி இருக்க இவனிடத்தில் இவர் எப்படி கர்த்தர் மாற்றி பேசுவாரோ என்று சொல்லி அவன் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி இருக்கணும். கர்த்தாவே, நான் இவன் கூட போகலாமா வேண்டாமா, என்ன காரியம் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லியிருந்தா ஆவியானவர் அழகா நடத்தியிருப்பாங்க. அதையெல்லாம் செவி கொடுக்காம நேரடியாக இந்த மனிதன் வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டிற்கு சென்று அங்கே புசிக்கிறான். புசிக்கும் பொழுதே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இவன் வழியிலே மரித்து போவான் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் வீட்டில் உட்கார்ந்து நல்லா நம்ம பொறுமையாக வாசிப்போமே. அப்பொழுது அந்த கிழவனான தீர்க்கதரிசி கல்லறையிலே போய் இவன் சேர்வதில்லை என்று சொல்லி தான் அனுப்புகிறான். இப்போ இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி இந்த கிழவனான தீர்க்கதரிசி வீட்டிலிருந்து புறப்படுகிற போது ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம முக்கியமா தியானிக்க போகிறோம்.
24வது வசனம் வாசிப்போமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையில் நின்றது, சிங்கமும் பிரேதத்தின் அண்டையில் நின்றது. இவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்களேன். அவன் புறப்பட்டு போன உடனே வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை அடித்து கொன்று போட்டது. இப்ப நல்ல வசனத்தை உற்று பாருங்க. ஒரு சிங்கம் வருகிறது என்றால் இவன் குதித்து ஓடி இருந்திருக்கணும். இவன் ஓடுகிறதுக்கு முன்னாடியே அந்த சிங்கம் அவனை எதிர்பட்டு அவனை அடித்து கொன்று போடுகிறது. இப்போ அந்த கழுதை அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. இந்த சிங்கம் இந்த தீர்க்கதரிசியும் சாப்பிடவில்லை, அந்த கழுதையும் சாப்பிடவில்லை, கழுதையும் அங்கிருந்து நகரவில்லை. அப்படியானால் இந்த காரியங்களை எல்லாம் நம்ம உற்று நோக்கினோமானால் கர்த்தருடைய அநாதி தீர்மானங்களும் திட்டங்களும் இதில் வெளிப்படும். ஒரு சிங்கத்தை பார்த்து கழுதை ஓடாம இருக்குமா? தலதெரிச்சு ஓடும், தப்புனா போதுன்னு ஓடும். ஆனா பாருங்க, அது அப்படியே நின்று கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இது தேவனுடைய செயல். ஒருவேளை இந்த கழுதை ஓடி இருக்குமானால் வர்றவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, அது ஒரு விபத்துன்னு சொல்லி போயிருப்பாங்க. ஆனா இந்த கழுதை இங்க நிற்கிறது, சிங்கமும் அங்கே நிற்கிறது, பிரேதம் கீழே கிடக்கிறது. இப்பொழுது இது விபத்து அல்ல, இது ஒரு இன்சிடென்ட், இது ஒரு சம்பவம். அது ஆக்சிடென்ட் இல்ல, நாட் an accident, it is an incident. ஆமென். இது ஒரு சம்பவம், அது கர்த்தருடைய சம்பவம். கர்த்தருடைய வார்த்தையை மீறின, நீ எங்க நிற்க கூடாது, யாரிடத்துல பேசக்கூடாது, இதிலும் போஜனம் பண்ணக்கூடாது, இதிலும் பானம் பண்ணக்கூடாது, வந்த வழியாக திரும்பி போகக்கூடாது என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை மீறினவனுடைய மரணத்தை அந்த சிங்கம் அங்கே வெளிக்காட்டுகிறது. அல்லேலூயா. சிங்கத்தை நம்ம ஜெயிக்க முடியும் பிரதர், கர்த்தரோடு இணைந்திருந்தால். சிங்கம் நம்ம ஜெயிக்க முடியும், சிங்கம் நம்ம ஜெயிக்க முடியும், சிங்கம் நம்மை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நம்ம கர்த்தரை சொல்லுவோம், உங்க வார்த்தையை நான் மீறி நிற்பேன், ஆனால் நான் தோற்று விடுவேன். எப்போ வீழ்த்தலான் பிசாசு போராடிட்டு போது நாமவே அவன் கையில் போய் சிக்குவதை போல இது இருக்கிறது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை மீறின கர்த்தருடைய தீர்க்கதரிசி சிங்கத்தினால் அடிபட்டு சாகிறான். சிங்கத்தை கொன்று போட வேண்டியவன். ஒருவன் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றி போயிருந்தான்னா இதே சிங்கம் வந்திருந்தா இவன் தாடியை பிடித்து கிழித்தெறிந்திருந்திருப்பான். ஆனால் இவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறினதினால் சிங்கம் இவனை அடித்து இவன் தாடையை கொழித்து போட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இப்படி வார்த்தையை ஒரு நாளும் நான் மீறி விடக்கூடாது ஆண்டவரே. வார்த்தை விட்டு நான் ஒரு நாள் மீறி விடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் சொல்லாத, கர்த்தர் விரும்பாத, கர்த்தர் அனுமதிக்காத எந்த ஒரு நகர்வில் நான் சென்று விடாதபடி இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுவோமா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தையை மீறினால் சிங்கம் நம்மை கொன்று போடும். இரண்டாவது ஒரு சம்பவத்தை பாருங்களேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் இவனை கண்டு கொன்று போட்டது. பார்த்தீங்களா? 2 பேருமே கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் புத்திரர்கள். 2 பேர் மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். ஆகாபுக்கு ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக ஒரு காரியம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி புத்திரர் இன்னொரு தீர்க்கதரிசி புத்திரனை அடிக்க வேண்டும். அப்போ அடிபட்டு காயம்பட்டவனை போல இங்கே ஆகாபுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அது தேவனுடைய செயல்பாடுகள். இங்கே அந்த காரியங்களை பார்த்தீர்கள் என்றால் அதை குறித்து நாம் விளக்கமாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த தீர்க்கதரிசி புத்திரர் அந்த தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நீ அடின்னு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ அடினா, இல்ல நான் அடிக்க மாட்டேன். உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நீ என்னை அடிக்கணும்னு சொன்னேன். நீ முடியாது என்று சொன்னபடினால் நீ புறப்பட்டு போகிற ஒரு சிங்கம் உன்னை கொன்று போடும். அப்படியே கொன்று போட்டது. பார்த்தீங்களா? ஒரு சின்ன காரியம் பாருங்களேன், ஒரு பெரிய காரியம்லாம் இல்லை. முதல்ல பார்த்த 13ஆம் அதிகாரத்தில் பார்த்த தீர்க்கதரிசியாவது ஒரு நீண்ட நெடிய காரியங்கள் நடந்து முடிந்திருந்தது. ஆனால் இங்க ஒரு சின்ன காரியம், வித்தின் 1 மினிட்டுக்குள்ள இது முடிஞ்சு போச்சு. என்ன அடிக்க மாட்டேன். நீ என்ன அடிக்கலையா, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிலையா, சிங்கம் உன்னை கொன்று போடும். மரித்து போனான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. என்ன ஒரு காரியம் பாருங்க, என்ன ஒரு காரியம் பாருங்க. வேறொரு தீர்க்கதரிசியை நோக்கி அடி என்று சொன்னது அவன் அடிக்கிறான்.
இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி கீழ்ப்படியாமற் போனதினால் சிங்கம் அவனை கொன்று போட்டது. ரொம்ப கவனங்க. கர்த்தர் சொன்னா அப்படியே கீழ்ப்படிந்துடணும், அப்படியே கீழ்ப்படிந்துடணும். அதுக்கு மாற்றாக அதுக்கு ஒரு இன்னொரு பாதையை நாம் கண்டுபிடித்தோமானால் தோற்று போவோம். கர்த்தர் லோத் இடத்துல சொல்லுகிறார் 19ஆம் அதிகாரத்துல, லோத் நீ அந்த மலைக்கு ஏறிப்போ, ஓடிப்போ, தப்பி விடலாம். அதுக்கு லோத் சொல்றான், அப்படியல்ல ஆண்டவரே, அப்படியல்ல, அதோ அந்த ஊர், சிறிய ஊர் இருக்கிறதே, அந்த ஊருக்கு நான் போறேன். இப்ப கர்த்தர் சொல்றாங்க, சரி லோத், நீ கேட்டுக்கொண்டது நிமித்தம் நான் அந்த ஊரையும் அழிக்காதபடி நான் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன் என்று சொல்லி அந்த ஊருக்கு அவன் போகிறான். அந்த ஊருக்கு சோவார் என்று பெயர். இந்த ஒரு காரியத்தை பாருங்களேன். ஏற்கனவே கர்த்தரை அழித்து போட வேண்டும் என்ற லிஸ்ட்ல அந்த ஊர் இருக்குது. சோதோம், குமரா, சோவார், இன்க்ளூடிங் சோவாரும். இப்போ இந்த லோத்து போனது நிமித்தம் அந்த சோவார் தப்பி போனது. சோதம் குமரால ஓரின சேர்க்கை இருந்தது, விபச்சாரம் இருந்தது, கள்ள தொடர்பு இருந்தது, அருவருப்பு இருந்தது, காம விகாரம் இருந்தது. குமராவிலையும் அப்படியே இருந்தது, சோவாரிலும் அப்படி இருந்தது. சோவாரையும் கர்த்தர் அழித்து போட வேண்டும் என்று விரும்பி இருக்கிற நேரத்தில் தானே இந்த லோத் மலைக்கு ஓடி போகாமல் சோவாருக்கு ஓடி போகிறான். இப்ப நீங்க காரியத்தை உற்று நோக்கி பாருங்களேன். அழிக்கப்பட வேண்டிய அந்த ஓரின சேர்க்கை, அழிக்கப்பட வேண்டிய அந்த அசுத்த கிரியைகள், அழிக்கப்பட வேண்டிய அந்த காம விகாரங்கள் அந்த சோவாரில் அப்படியே தங்கி போச்சு. கர்த்தர் முற்றிலுமாய் சுட்டரித்து போட வேண்டிய அந்த காரியங்கள் அழிக்கப்படாமல் அங்கே நின்று போனது. விளைவு என்ன தெரியுமா? அந்த நிறுத்தப்பட்டிருந்த அந்த பாவம், அழிக்கப்படாமல் காக்கப்பட்டிருந்த அந்த பாவத்தின் கிரியைகள் லோத்துடைய குடும்பத்துக்குள் வந்து விட்டது. எவ்வளவு பெரிய அபத்தம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய பரிதாபம் பார்த்தீங்களா? கிறிஸ்தவம் என்பது சாதாரணமானதல்ல. எப்படியும் வாழ்ந்து விடலாம், எதைனாலும் சாதித்தவள். நோ, கர்த்தர் அனுமதிக்காத எந்த ஒரு காரியமும், கர்த்தருக்கு கீழ்ப்படியாத எந்த ஒரு காரியமும், கர்த்தரை விட்டு மீறுகிற எந்த ஒரு காரியமும் நமக்கு அழிவை கொண்டு வந்து விடும். கிறிஸ்தவம் விளையாட்டு அல்ல பிரதர். ரட்சிப்பு இலவசம், ஆனால் கிறிஸ்தவம் விலைக்கிரயம். ரட்சிப்பு இலவசம், ஆனால் தேவனோடு இந்த பயணிக்கிற அந்த பயணம் விலைக்கிரயம் நிறைந்தது. எளிதாகவோ நமக்கு ஏற்றார் போலவோ மாற்றி விடுகிறது கிறிஸ்தவம் அல்ல. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 19:21 அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். நீ அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லி கர்த்தர் 17ஆவது வசனத்துல சொன்னா, அவர் 18 அப்படியெல்லாம் ஆண்டவரே, கர்த்தரிடத்தில் போய் அப்படியெல்லாம் ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, நோ நோ. கர்த்தர் சொன்னா சொன்னதுதான். கர்த்தர் நம்மிடத்துல செய்ய சொல்லி இருக்கிறார், ஆனால் அவரிடத்திலே மறுப்பு எதுவும் சொல்ல முடியாது. கர்த்தர் 1000 ஆழங்களை அறிந்திருந்த தகப்பன். சோவாரின் பாவம் இன்னைக்கு இருக்குது பாருங்களேன். அன்னைக்கே சோவார் அழிக்கப்பட்டு இருக்குமானால், பாவங்கள் அழிக்கப்பட்டு விபச்சாரத்தின் கிரியைகள், வேசித்தனத்தின் கிரியைகள், அருவருப்பின் கிரியைகள், கள்ள தொடர்புகள், தேசத்தை சீரழித்துக் கொண்டிருந்த கள்ள தொடர்புகள், அருவருப்புகள் எல்லாமே அன்னைக்கு அழிந்து போயிருந்திருக்கும். லோத் அதை பாதுகாக்க நினைத்து தன் குடும்பத்துக்குள் அதை வரவழைத்து சாபத்தை ஏற்படுத்தி கொண்ட இந்த மனிதனை பார்க்கிறோம். இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இதற்காக நாம் கரம் பிடிக்கப்படவும் இல்லை. இன்னைக்கு ஆண்டத்துல ஒப்பு கொடுப்போமா? ஒரு நாள் உங்க வார்த்தையை நான் மீற மாட்டேன்பா, உங்க வார்த்தைகளை மீறி தோற்று போகிறதற்காக நான் அழைக்கப்படவில்லை. வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தோற்று போகிறதற்காக நான் அழைக்கப்படவில்லை. அந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி மீறினான். இந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனான். கர்த்தர் ஒன்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை மீறி செய்கிறதுக்கு பேர் தான் மீறுதல் அர்த்தம். கர்த்தர் நோ சொன்னா நோ தான். கர்த்தர் நோ சொல்லி நம்ம எஸ் சொன்னா அது மீறுதல். கர்த்தர் எஸ் சொன்னா நம்ம எஸ் சொல்லணும். கர்த்தர் எஸ் சொல்லி நம்ம நோ சொன்னோம்னா அது கீழ்ப்படியாமை. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். சிங்கங்கள் நம்மை கொன்று போட வகை தேடி சுற்றி திரிகிறது பிரதர். சிங்கங்கள் நம்மை கொன்று போட வகை தேடி சுற்றி திரிகிறது சிஸ்டர். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம ஜோமனி முடிக்க போறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 17:25. அவர்கள் இங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. இங்கே சிங்கங்கள் சிலரை கொன்று போட்டது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள்
குடியேறுகிறார்கள். இஸ்ரவேல் ராஜ்யம், எரோபெயாமுடைய பாவம், எரோபெயாமுடைய சாபம், அதை தொடர்ந்து வந்த 19 ராஜாக்களுடைய அருவருப்பான கிரியைகள், ஆகாபின் கிரியைகள், எசபேலின் கிரியைகள், இன்னும் அநேக ராஜாக்களுடைய கிரியைகள் கர்த்தருக்கு அருவருப்பை உண்டாக்கி கொண்டிருக்க கர்த்தர் இஸ்ரவேலை கிறிஸ்துவுக்கு முன் 722 ராஜ்யம் அழிக்கப்பட்ட பின்பு அசீரியா ராஜா அசீரிய தேசத்திலிருந்து, அந்த பகுதியிலிருந்து அநேக ஜனங்களை இஸ்ரவேலை குடியமர்த்துகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற பகுதிகளுக்கு அவன் அழைத்து கொண்டு தேசத்தை கலைத்து போடுகிறான். அப்படி ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்ட ஜனங்களும் கர்த்தருக்கு பயப்படவில்லை. அப்பொழுதுதான் கர்த்தர் சிங்கத்தை அனுப்பி ஜனங்களை கொன்று போடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படாத காரியங்கள் நமக்கு அழிவை கொண்டு வரும். சிங்கங்கள் நமக்கு முன்பதாக வந்து நிற்கும். 3 காரியத்தை பார்த்தோம். 3மே கர்த்தருடைய பிள்ளைகள். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி போன கர்த்தருடைய தீர்க்கதரிசியை சிங்கம் கொன்று போட்டது. 2வது நாம் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன கர்த்தருடைய தீர்க்கதரிசியை சிங்கம் கொன்று போட்டது. 3வது பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயப்படாமற் போன இந்த ஜனங்களை சிங்கங்கள் கொன்று போட்டது. இன்னைக்கு கர்த்தரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? நாங்கள் உம்முடைய ரத்தத்தினால, உடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால கரம் பிடிக்கப்பட்டுள்ள ஆண்டவரே, ஒரு நாள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமை ஆகி போய் உடைய வார்த்தைகளை மீறி நடந்து உமக்கு பயப்படாமல் வாழ்ந்து வந்த நாட்கள் எங்களுக்கு சிங்கங்களை வருவித்து விடும் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களுக்குள்ள இன்னைக்கு எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆனால் அதே சமயம் சிங்கங்கள் எப்படி ஆகிலும் தானியேலை கொன்று போடும் என்று சொல்லி சத்துருக்கள் நினைத்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போடுவதற்கு எத்தனம் பண்ணுகிறார்கள். இப்பொழுது தானியேல் சிங்கங்களின் கெபியிலே இருக்கிறார். அழகான வசனம் பாருங்களேன். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் சரி, எத்தனை பிராதுகள் சத்துருவின் கிரியைகளை எதிர்த்து நின்றாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவருடைய வாய்கள் கட்டப்பட்டு போகும். காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்றார், தானியேல் என்ன சொல்றாரு? அதென்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாய் உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை. கர்த்தருக்கு முன்பதாக ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்வு. நம்மளை பலமாய் நிறுத்தி விடுங்க. எத்தனை சிங்கம் வந்தாலும் சரி, சிங்க கெபிகளுக்குள்ள நிறைய சிங்கங்கள் நின்றது. அத்தனையுடைய வாய்களையும் கர்த்தர் கட்டி போட்டிருந்தார். அத்தனை சிங்கங்களுடைய வாய்களையும் கர்த்தர் கட்டி போட்டிருந்தார். உள்ளேயும் அவர் தேவனை ஆராதிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதனாலதான் தரி ஓடியே வந்து கேட்கிறான், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பனை நம்ம தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கொள்படியாமைகள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பயப்படாமைகள், கர்த்தருக்கு பயப்படாத பயங்கள் அநேகன் நம்மளை கொன்று போடும். ஆனா இங்க பாருங்க, அதனவென்றால் என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? என்னை கீழ்ப்படியாமை மன்னிங்க ஆண்டவரே, என் அக்கிரமங்களை மன்னிங்க, மீறுதல்களை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க. உடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிச்சிருங்கப்பா. நாங்கள் உம்மோடு இணைந்து இருக்கிற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக எங்களை நாங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு சிம்சோனை போல, ஒரு தாவீதை போல, ஒரு பெனாயாவை போல, ஒரு தானியேலை போல கர்த்தர் இந்த நேரத்தில் எங்களை நீங்க பலப்படுத்திருங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்குள்ளே பலன் கொள்கிறதற்காக இந்த நாளிலே நாங்கள் இந்த வார்த்தைகளிலே மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். அப்பாட்ட சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர், பெருமூச்சுகளோடு வைராக்கியத்தோடு நமக்காக விண்ணப்பம் செய்கிற கர்த்தர். அவர் நம்மை விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல, நம்மை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. சத்துருவின் பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோ, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு சகாயம் உண்டு. கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சத்துருவின் பற்களுக்கும் சிங்கங்களின் பற்களுக்கும் கடவாய் பற்களுக்கு ஒத்த சத்துருவின் கிரியைகளுக்கும் நம்மளை விலக்கி பாதுகாத்தார்ல.
அன்னிட்ட சொல்லுங்க, கீழ்ப்படியாமையை மன்னிங்க ஆண்டவரே. நிறைய நேரம் நீங்க உணர்த்தி நான் கீழ்ப்படியல பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் எவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இதை செய்யக்கூடாது, இதை பார்க்க கூடாது, இதை தொடக்கூடாது, இங்க போகக்கூடாது, இந்த ஐக்கியம் வைக்கக்கூடாது, இந்த மகனோடு இந்த மகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அநேக நேரம் கர்த்தரை எச்சரிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம். இல்ல ஆண்டவரே, இந்த மீறுதல்களை மன்னிங்க. நிறைய நேரம் நீங்க சொல்லி சொல்லி நம்ம கேட்காம போன இந்த மீறுதலை மன்னிங்க. நிறைய நேரம் நீங்க சொல்லி சொல்லி கீழ்ப்படியாமைய போன இந்த கீழ்ப்படியாமைய மன்னிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தோடு உம்மிலே மகிழ்ந்திருக்க, உம்மோடு இணைந்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசிட்டு இருக்காங்க பிரதர் சிஸ்டர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறாங்க. சத்துருவின் பற்களுக்கு இரையாகதற்கு நாம் கரம் பிடிக்கப்படவில்லை. ஆண்டவரோடு இணைந்து ஜெயம் எடுப்பதற்கும் சத்துருவின் கிரியைகளை முறித்து போடுகிறதற்கும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வைத்திருக்கிறார். எத்தனையோ கோடி கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் இது. நம் சாதாரணமானவங்களா? ஆண்டவர்ட்ட சொல்லுங்களேன், என்னை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுத்து அப்படியே கல்வாரி இரத்த துளிகள் என்னை பரிசுத்தமாக்கட்டும், என்னை உணர்வுள்ளவனாக்குங்க, தொழிந்த புத்தி உள்ளவளா இருந்து உமக்கு பெரிய காரியங்களை செய்துவிட இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என்னை மீறுதல மன்னிங்க, என்னை கீழ்ப்படியாமை மன்னிங்க. கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்ந்த நேரங்களை மன்னிச்சிருங்க டாடி. உமக்கு செயல்படுகிறேன், உண்மையிலே மகிழ்ந்து இருக்கிறேன், உண்மை மகிமைப்படுத்துகிறேன். தானியேலை போல எங்களை மாற்றி விடுங்க. கர்த்தருடைய கரங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவர். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நம்முடைய கிருபை நிறைந்த பொறுப்பாதங்களை முத்தமிட்டு ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை, இந்த சம்பவங்களை மறுபடியும் ஆசைப்படுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இடைவிடுவார். அநேக வெளிப்பாடுகளோடு, சத்தியங்களோடு, ஆழங்களோடு கர்த்தர் உங்களோடு பேசுவார். மீறுதல்களையும் கொள்படியாமையும் பயப்படாமையும் வெறுத்து தள்ளி ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரோடு இணைந்திருக்க ஒரு ஜெப வீரனாக, பரிசுத்தாவினால் நிறைந்திருந்த ஒரு தேவ மனிதன் ஆகிய தானியேலை போல கர்த்தருக்கு பலமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை சந்ததியிலே ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.